உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னல காலையில தான் வந்து உடனே கிளம்புதே? இது கோர்ட்டுக்கு போறேன்ப்பா. இன்னைக்கு கேஸ் வருதுல்ல, இந்த சொடலக்கண்ணன் லாக்அப்ல செத்து போனான்ல, அந்த கேஸ் இன்னைக்கு வாய்தா. பார்த்துல 7வது கேஸ் இது. சத்தம் போடாம எதையும் செய்ய தெரியாதவனுக்கு சிரிச்சுக்கிட்டே முதுகுல குத்துறதெல்லாம் அந்த அரசியல்வாதியோட வேலைப்பா. முறைச்சுக்கிட்டு முன்னாடி நிக்கிறவன நெஞ்சில குத்தணும்ப்பா. தடம் தெரியாம செய்யறதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா. நாம தான் செஞ்சோன்னு தெரியணும். அப்பத்தான் பயம் வரும். என்னமோ சொல்லுதே. பார்த்துல காக்கி சட்டியை கலட்டி விட்டுருவானுவோ. அப்படி ஏதாச்சும் வந்தா சொல்லுதேன்ப்பா. நீங்க தான் இருக்கீங்கல்ல. நில்லுல என்னலா கையில தூக்கு வலிப்பா. அப்பா நான் போட்டா போல போ. அந்த வீட்டுக்கு தூக்குவாளியை தூக்கியே நாசமா போயிடக்கூடாது. நீ போ. அம்மையும் முழு உன்னூடி வாராக. அடுத்து என்ன கூட்டோ? என்னங்க சொல்லுங்க டே, இன்னைக்கு என்ன கதை? பேட்டையில ஒரு கல்யாணம். யாருக்கு? பரணியோட சிநேகிதிக்காரிக்கு. பேட்டையில இவளுக்கு ஏத்திட்டி சிநேகிதிக? ஜங்ஷன் ஸ்டேஷன் ரோட்ல லாலா கடை வச்சிருக்காவல்ல குறிஞ்சி முருகேசன், போன வாரம் பத்திரிக்கை வச்சுட்டு போனாருல்ல. கேட்டி, ஏதோ 4 பேர் பத்திரிக்கை வைப்பானுதா, அதுக்கு என்ன இப்ப? பரணி அந்த கல்யாணத்துக்கு போனோன்னு. ஏலா அத சொல்லிட்டீங்க முதல்ல. வீட்டுல கடந்துட கூடாத. எவன் கல்யாணம் வைப்பேன், எவ சமைவா, எந்த ஊர்ல திருவிழா வருதுன்னு பார்த்துக்கிட்டே கிடைக்க வேண்டியது. அப்படியே ஏதாச்சும் வந்துருச்சு, உடனே பொட்டியை தூக்கிட்டு ஓடிட வேண்டியது. இல்லையாளா? அது இல்லைங்க. இந்த பாரு, நிச்சயமான புள்ள 4 இடத்துக்கு போறதுக்கு ரோசனை பண்ணோன்ட்டி. நீ என்னடா இவனுக்கு வக்காலத்து வாங்கி நிக்க? எங்க பக்கத்துல தானே, ஒரு 2 நாள் தான். நான் அந்த கல்யாணத்துக்கு போறேன்ப்பா. அனுமதி கேக்கியா இல்ல தகவல் சொல்லுதியா? நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான்ப்பா. என்னடா உன் அப்பங்கிட்டே போட்டு பார்க்குதியோ? நடவடிக்கையெல்லாம் புதுசா இருக்கே. என்ன எதிர்த்து பேசினா பயந்துருவேன்னு சொல்லி கொடுத்தாலோ உன் அம்மே? பா, எனக்காக பேசுறதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லைப்பா. போகக்கூடாதுங்க. என்னடா பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமேப்பா. ஏகேஎஸ் அண்ணாச்சிக்கிட்டே நான் பேசட்டுமா? என்ன மிரட்டுதியா? நீ என்னடா ஃபோன் பண்ணுது? நானே சொல்லுதேன் அவன்கிட்ட. அப்பா, அப்படியே என் மவளுக்கு பையனை பிடிக்கலன்னு சொல்லிருங்கப்பா. கோவிக்காதீங்க, 2 நாள் தானே, உள்ள போயிட்டு வரட்டுமே. கல்யாணம் வரைக்கும் நீங்க என்னை பொறுத்துட்டு தான் ஆகணும்ப்பா. நாளைக்கு காலையில நான் கல்யாணத்துக்கு கிளம்புறேன். இல்ல வெட்டிக்கலே அண்ணே, எதுக்குல அவன் என்னைய வர சொல்லிருப்பா? என்னைய கேட்டா எனக்கு என்னென்ன தெரியும்? இல்லே
என்னல அது? இதுவா தாலினே? ஏலே இது எதுக்குல இடுப்புலயே சொல்லிட்டு தெரியுத? எல்லாம் உனக்காக தானே. எனக்காண்டியா? ஆமாண்ணே. மைனி பாத்துட்டு ஏலே சண்முகம் தாலியை கட்டுன்னு சொன்னா அப்ப போய் தேடக்கூடாதுல. ஏலே என்ன கொமைக்குதே நீயே? ஏனே? ஏலே அவளுக்கு தான் ஆள் இருக்குல்ல. இருக்கட்டும்னே. அந்த டாக்டர் தாம்ல அவ இஷ்டப்படுதா? அண்ணே ரத்னாக்காவ நம்ம மாமா பேசி முடிப்பாருன்னு யோசிச்சு பாத்தியா? நடந்துச்சுல அதே மாமா. ஏலே சண்முகம் கட்டுறா தாலியை பரணி கழுத்துலன்னு சொன்னாலும் சொல்லுவார் பாரு. நினப்பு தாண்டே பொழப்ப கெடுக்கும். ஏலே பிரிச்சலி சும்மா வாலே. மைனி நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. நீ எப்படி இருக்க? ஏதோ வண்டி ஓடுது மைனி. ஏன் என்னாச்சு? அண்ணனுக்கு தான் காலங்காலத்துல ஒரு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அந்த கவலை தான். பண்ணி வச்சுட்டா போச்சு. அதுக்கு பொண்ணு வேணும்ல. எப்படி பொண்ணு வேணும்னு சொல்லு, பாத்துடலாம். ஒரு நல்ல டாக்டர் பொண்ணா பாருங்க மைனி. டாக்டர் பொண்ணா? ஆமா மைனி. உங்க அண்ணனுக்கு ஓகேனா நானே அவரை கட்டிக்கிறேன். என்ன சண்முகம், நான் ஓகேவா உனக்கு? ஏன்பா? உனக்கு தான் ஆள் இருக்குல்ல. அவனை வேணா கழட்டி விட்டுறலாம். ஊன்னு சொல்லு, அவனை விட்டுட்டு வந்து நான் உன்னை கட்டிக்கிறேன். வேண்டாம். ஏன்பா? ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா ஒரு ஆம்பளை மனுஷன் விட்டு பாடுபடுன்னு எனக்கு தெரியும். என்ன வெட்டுக்கிளி, உன் அண்ணனுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர் இருக்கும் போல. ஆமா மைனி. ஆள் யாரு? அது நம்ம ஏலே வாய் முடியல. இப்ப நீ என்னத்துக்கு சொன்ன அதை சொல்லு. சரி, 3ஆம் தேதி திருநெல்வேலியில ஒரு கல்யாணம் இருக்கு. சரி. அதுக்கு நான் போறேன். சரி. என்ன சரி சரி, நீயும் அதுக்கு வரணும். நான் எதுக்கு வரணும்? நீ வா, நான் சொல்றேன். உன்னை அழைச்சிருக்காவ, நீ போற. என்ன யாரும் அழைச்சா? நான் அழைக்கிறேன், நீ வா. வீட்டுல என்ன சொல்ல? கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லு. மாமா கிட்ட என்ன சொல்லுவேன்? அவர் ஏன் உன்னை கேட்க போறாரு? இங்க பாரு, நீ இந்த கல்யாணத்துக்கு வர விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. நீ என்னதான் யோசிக்கணும் சொல்ல. நீ இந்த கல்யாணத்துக்கு வா, நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்கு. ஏட்டி பரணி. சரி, நான் வரேன். கல்யாணத்துக்கு நீ வரணும், அவ்வளவுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.